வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன்னு பொண்ணி. இன்றைக்கி நான் திருவாதிரை அன்றைக்கி பண்ணின களியும் அந்த புழுக்குன்னு சொல்லுவோம். அதான் கேரளாவில் பண்ணுவாள். அது ரெண்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த சேந்தனார் கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நான் கொஞ்சம் ப்ரீஃபாக ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் நம்ம இன்றைக்கி களி பண்ணுறோன்னா, சேந்தனாருங்கிற ஒரு பெரிய தொண்டர் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சும்மா களி மாதிரி கிண்டி கொடுத்தாரு அரிசியை வச்சு. அதை அவரோட அந்த ஸ்ரத்தையை பார்த்துட்டு சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த களியை சாப்பிட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் செதறி வச்சுருந்தாருன்னு சொல்லுவாள். இப்போ நான் ஒரு கப்பு அரிசியும் ஒரு 1/4 கப்பு பைத்தம்பருப்பும் எடுத்து நல்லா வறுத்து பொடியாக பொடிச்சுட்டுருக்கேன். பொடியில் ரவையாக பொடிச்சுட்டுருக்கேன். இங்கே 7 வகையான காய் எடுத்துட்டுருக்கேன். அதில் மோஸ்ட்லி நாட்டுக்காய் தான் எடுத்துப்போம். அதாவது மத்தன், இளவன், பரங்கிக்காய், பூசணிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, இந்த மாதிரி 7 வகையான சேனை எல்லாம், பொள்ளங்காய் எல்லாம் 7 வகையான காய் எடுத்துட்டு அதில் மஞ்சப்பொடி போட்டு வச்சுட்டுருக்கேன். இங்கே ஒரு கப்பு அரிசி நம்ம எடுத்தோம்னா அதுக்கு 3/4 கப்பு வெல்லத்தை போட்டுட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் கரைச்சி இதில் இந்த அரிசியை உப்புமா கிண்டுற மாதிரி அதில் போட்டு கொஞ்சம் கிண்டிக்கணும். கொஞ்சம் இதெல்லாம் அந்த அரிசி அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணினப்புறமா நான் அதை குக்கரில் வச்சுட்டேன். குக்கரில் வச்சப்புறம் அதுக்கு 1க்கு 2 தண்ணி விட்டுட்டேன். நான் என்னோடய அரிசி எவ்வளோதான் தாங்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டேன். இங்கே கொஞ்சமாக நெய்யை விட்டுருக்கேன். இதில் தேங்காயை வறுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சொல்ல முடியாது, 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காயை நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து இதை சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்து கொடுத்தேன். களியாக எடுத்து இங்கே கொஞ்சம் முந்திரி அதாவது எண்ணெயும் வச்சுருக்கேன். அது முந்திரி பருப்பு நான் வறுத்து கொட்டிட்டேன். இந்த எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கின்றிருக்கேன். இது குழம்புக்காக பண்ணியிருக்கேன். நான் மஞ்சப்பொடியும் உப்பும் கூட இதுக்கு போட்டு கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் நல்லா திளைச்சப்புறமா இதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டுட்டு, பருப்பு போடலை இன்றைக்கி, நான் ஜலம்தான் விட்டுட்டேன். அப்புறம் இந்த பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். தனியா, மிளகா வத்தல், பெருங்காயம், இதுக்கும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். அப்புறம் வெந்தயம், ஜீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி கிடையாது, கொஞ்சம் சுமாராக பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். இங்கே காயெல்லாம் நல்லா வேக வச்சுட்டாச்சு. இதில் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு கொடுத்துட்டு இந்த தேங்காயை அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த தேங்காயில் ஒரு துண்டு இஞ்சியும் பச்சை மிளகாயும் கொஞ்சமாக ஜீரகம், பச்சை மிளகாய் அது ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி காரம் கூட போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு இந்த மிளகு, ஜீரகம் 2 பொடியாகவே நான் சேர்த்துட்டேன். இதையும் அது கூட சேர்த்து கடைசியாக அது கொஞ்சம் கூட தண்ணியாக இருந்தது. அது திக்காகிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவையும் விட்டு மேலேட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு இதுதான் தேங்காய் எண்ணெய் அது உறைஞ்சி போயிட்டு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். புழுக்கும் எடுத்து இங்கே நம்ம சாம்பார் அந்த தொட்டுக்கிறது குழம்பு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, இதுவும் நல்லா கொதிச்சுன்னு வந்துட்டு இதை கொதித்த உடனே இதை இறக்கிட வேண்டியது தான். இதுதான் நான் அன்றைக்கி பண்ணின சமையல். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். தேங்க்யூ வெரி மச். இஃப் யூ லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது புழுக்கு, இது அந்த தொட்டுக்கிறதுக்கு ஒரு குழம்பு மாதிரி பண்ணினது. இதுதான் களி பண்ணி வச்சுருக்கேன். அது சாதம், அதுதான் இன்றைக்கி நான் அன்றைக்கி பண்ணினேன். அதுக்கப்புறம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்து நாங்களும் சாப்பிட்டோம்.